ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7. இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் எப்படி தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னா, ஒவ்வொரு பார்ட்டோட அடுத்தடுத்த ஸ்டோரி அப்படியே வந்துட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு பார்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஏஐயோட செயல்பாடு வந்து ஒரு சில மனுஷங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ அதனால் அந்த ஏஐ சொல்கிற வேலையை கேட்டுட்டு இந்த உலகத்தை ஆளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்த்துருக்கணும். புரியாதவங்களுக்கும் புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக படத்தோட லென்த்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது. இது எந்த அளவுக்கு இந்த வீடியோ லென்த்தாக போகணும்னு தெரியல, ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோவான நம்ம ஈத்தன் அந்த ஏஐ கண்ட்ரோலில் வந்து மொத்த உலகத்தையும் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதான் ஒன்லைன் ஸ்டோரி. படம் வேறு லெவலாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லென்த்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து இந்த பார்ட்டோட இணைக்கிற மாதிரி அங்கங்கே ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே போச்சு. எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வழக்கம்போல ஓவராக பேசான மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு ஆக்சுவலாக ஐஎம்எஃப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற என்டிடி அப்படின்ற ஒரு ஏஐ வந்து மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு அதுக்கேற்ற மாதிரி ஆளை செட் பண்ணி அது வேலை வாங்கிட்டு அதுக்கான செயல்பாடுகளும் அது செய்ய வச்சிட்ருக்கோம். ஆனால் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஈத்தன் வந்து அந்த என்டிட்டி அழிக்கக்கூடிய அதோட சோர்ஸ் கோட் அதை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு கீயை காப்பாற்றி இவர்கிட்டே இருந்திருக்கோம். அதை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் கொடுக்க மாட்டார். அதை சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணி இவங்க தப்பாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இவர் வந்து அந்த கீயை யாருக்கிட்டையும் கொடுத்துருக்க மாட்டார். தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருப்பார். அதை பேஸ் பண்ணி இப்போ ஐஎம்எஃப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் உலகத்தை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் டீம் மெம்பரை இழந்திருக்கீங்க, எவ்வளோ விஷயம் கஷ்டமாக நடந்திருக்கும். இருந்தாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் ஃபெயிலியர் ஆனதில்லை, எல்லா இடத்துலையும் எங்களை காப்பாற்ற பாடுபட்டிருக்கீங்க. ஆனால் இந்த கீ விஷயத்தில் மட்டும் எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறது இது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்தில் இருக்க மொத்த மக்களோட வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் என்டிட்டிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதை வில்லனை பற்றி சொல்கிறாங்க. அவன் வந்து லாஸ்ட் பார்ட்டில் கரெக்டாக வேலை செய்யாதனால அந்த என்டிட்டி அவன் தூக்கி எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த என்டிட்டியால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வெறுப்பை மட்டும்தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது உண்மை எது பொய்னே தெரில. எல்லா வீடியோக்களும் ஃபேக்காக எடிட் செய்யப்பட்டு மக்களுக்கு எதிராக திருப்புது. இந்த விஷயத்தில் உன்னால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் நீ கண்டிப்பாக திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜில் ஐஎம்எஃபோட சீஃப் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த மெசேஜ் 5 செகண்டில் மறுபடியும் அழிஞ்சிருது. இடத்தோட்டு வெளியே வராரு. அங்கே பெஞ்சு இவருக்காக வெயிட் பண்ணிருக்காரு. பெஞ்சும் ஈத்தனும் சேர்ந்து லூத்தர் தங்கியிருக்க அந்த கொகைக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் அவர் சேஃபாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த என்டிட்டி அழிக்கக்கூடிய ஒரு பாய்சனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மொதல் வேலையாக அந்த வில்லனுக்கு வேலை பார்த்தா ஒரு பொண்ணை லாஸ்ட் பார்ட்டில் அவர் காப்பாற்றிருப்பார். இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல போலீஸு திடீர்னு 2 பேர் சண்டை போட்டு மற்ற போலீஸ்காரங்களை அடித்து மயக்கம் போட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் பெஞ்சு 2 பேரும் தான். இவங்களுக்குள்ளேயே இவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஏஜெண்ட்டை மட்டும் அவங்களால அடிக்க முடியல. அவர்கிட்ட நம்ம ஹீரோ தான் பேசுகிறாரு. என்டிட்டி மொத்தமாக மனித இனத்தை அழிக்க போகுது, அப்படி இல்லைன்னா ஆளப்போகுது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு எதிராக இருக்குன்னு நினைக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணுறாரு. நம்ம ஈத்தனோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு இவங்க எல்லாரும் ஒரு டீமாக அப்படி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இவங்க டீம்மேட்டான கிரேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் செக்யூரிட்டி ஆளுங்கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல அவரை ரவுண்ட் அப் பண்ண நினைக்கிற டைமில் கரெக்டாக வந்து அந்த கிரேஸ் இவங்க எல்லாத்தையும் மடக்கி ஈத்தனை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஒரு ரூமில் கொண்டு போய் அடித்து போட்டுட்டு திரும்புறதுக்குள்ளே வில்லனோட ஆளுங்க வந்து இவங்களை கடத்திட்டு போயிடுறாங்க. வில்லன் சொல்கிறான், உன் டீம் ஆளுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு கிரேஸ் வேணும் அப்படின்னா அந்த என்டிட்டியோட சோர்ஸ் கூட நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நான் அந்த என்டிட்டியை ஆளணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், இந்த என்டிட்டி உருவானதுக்கு காரணமே நீ தான். நீ டீமில் இருந்த ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்காக என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை திருடி கொண்டு வந்து கொடுத்த பற்றியா, அதில் இருந்து தான் என்டிட்டி உருவாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வேற லெவலாக வளர்ந்து நிற்கிது. உன் டீமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு தெரியும். நீ இல்லைன்னா என்டிட்டி இல்லை, அது உருவாகிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆளுங்களை எப்படியோ நம்ம ஈத்தனை அடிச்சு போடுறாரு. ஈத்தனும் கிரேஸும் சேர்ந்து எப்படியோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்களை அடிச்சு போட்டதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வெளில புது ஓடுறான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிரேஸும் ஈத்தனும் போகிறாங்க. ஒரு இடத்துல இவங்களை வச்சு லாக் பண்ணிட்டு அவன் எப்படி எஸ்கேப் ஆயிடுறான். அந்த இடத்துல தான் அந்த என்டிட்டி கிட்ட பேசக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குது. நம்ம ஈத்தன் அதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறதுனால அந்த டிவைஸை யூஸ் பண்ணி அது என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ வில்லனாக இருக்கவன் என்னையே ஆளணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு டேட்டா சென்டரை காட்டி
இந்த இடத்துல தான் நீ என்னை கொண்டு போய் இன்செர்ட் பண்ண போகிற, நான் வேர்ல்டு ஃபுல்லாக பரவ போகிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எழுதப்படாத விதி ஈத்தன், நீ தான் இதை பண்ணி முடிக்க போகிற. இன்றைக்கி நைட்டு உன் டீமில் இருக்க ஒரு ஆள் யாராவது சாக போகிறாங்க, இது எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் ஒரு வேளை உன்னை இந்த டேட்டா சென்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணலாம், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஈத்தன் கேட்ட உடனே, ஒன்றா நான் இந்த உலகத்தை ஆளணும், இல்லை வந்து மனித இனமே மொத்தமாக அழிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதுக்கப்புறம் நீ தான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி முடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஈத்தனை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அடுத்தது சாக போகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம லூத்தர் தான். அதுக்கப்புறம் அவர் இருந்து அந்த சுரங்கப்பாதையை நோக்கி வேகமாக ஓடுறாரு. அந்த சேம்பரை விட்டு வெளியே வந்தவர் அவன் பெஞ்சுக்கிட்ட டீம் லீடர்ன்ற அந்த பதவியை எடுத்துக்க, நீ தான் எல்லாரையும் வழி நடத்தணும், நார்த் சைடுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாமே நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டரில் பேசிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இதையும் இந்த ஏஐ தான் சொல்லி அமைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி பெஞ்சு கேட்டவொடனே நம்ம லூத்தரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. அங்கே போனால் அவங்களை கவனிச்சிட்டு இருந்த அந்த நர்ஸை போட்டு தள்ளிட்டு அவர் பக்கத்துலேயும் ஒரு பாமை செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அந்த வில்லன். அதுக்கப்புறம் வேகமாக வந்து நம்ம ஈத்தன் பார்க்கும்போது அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணுறதுல அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அந்த லாக்கை அவரால் ஈத்தனால் உடைக்கவும் முடியல. அதுக்கப்புறம் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுனால அவரால் வெளியே வர முடியாது. அவர் கண்டிப்பாக இறந்து தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் அப்படி தான் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகரத்துக்கு துணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே ஓடி போன ஈத்தன், இவர் இந்த பாம்பை விட்டார்னா இந்த சிட்டியை அழிஞ்சிரும், ஸோ அதனால் ஈத்தனை வெளியே போக சொல்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து அவர் ஓடி வரதுக்குள்ளேயே அந்த பாம்பு வெடிச்சிருது. ஈத்தன் வெளியே ஓடி வந்த உடனே மற்ற நேஷனல் செக்யூரிட்டி ஆளுங்கெல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இவராக போய் சரண்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்களும் இவரை நம்பாத மாதிரி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் ஈத்தன் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் பண்ணி முடிச்சு தான் ஆகணும், நீங்கள் என் மேலே நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு போய் ஐஎம்எஃபோட ஆஃபீஸில் சரண்டர் பண்ணுறாங்க. அவர் பண்ண எல்லா தப்பையும் ரெக்கார்டு வைஸாக இவர் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஃபஸ்ட் பார்ட்லேருந்து இவர் என்னென்ன பண்ணாரோ எல்லா விஷயத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. அவரோட பிரசிடென்ட் அங்கே வராங்க. நீ இப்படி எங்களையும் நம்பாமல் சரண்டர் ஆகாமல் சுற்றிட்டு இருந்த இந்த கேப்பில் அணு ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருக்க 8 நாடுகளில் 4 நாடுகளோட கண்ட்ரோல் அந்த என்டிட்டி எடுத்துருச்சு, எந்த டைம் வேணால் அதை லான்ச் பண்ணலாம், மீதி இருக்கிறது வெறும் 3 நாடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவன் பண்ண வேலைக்கு இவனை ஜெயிலில் போடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஈத்தன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த என்டிட்டி அழிக்கணும்னா எனக்கு அந்த சோர்ஸ் கோடு வேணும், அந்த சோர்ஸ் கோடு வந்து நார்த் சைடில் இருக்குது, ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு தெரியாது. லாஸ்ட் பார்ட்டில் ஒரு சப்மரைன் வெடிச்சு செதறி இருக்கும், அந்த சப்மரைனுக்குள்ளே தான் இந்த சோர்ஸ் கோடும் இருக்குது. அது எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றது இன்னும் எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டரும் அதுக்கப்புறம் அவரை அங்கே கரெக்டான லொக்கேஷனில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பும் கேட்குறாரு. ஒருவேளை நமக்கு இருக்க டைம் 3 நாள், அதுக்குள்ளே இந்த விஷயம் முடியல அப்படின்னா நான் 3 நாள் நம்ம அணு இது தான் லான்ச் பண்ணுவேன், பல கோடி மக்கள் இறக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருப்ப ஈத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவ்வளோதான் எல்லாம் கதையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அவருக்கு கேட்ட மாதிரி ஹெலிகாப்டரு இதெல்லாம் கொடுத்து ஒரு மெசேஜையும் கொடுத்து அந்த இடத்துலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த பிரசிடென்ட் அவர் மேலே இருந்த நம்பிக்கையில். அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் நேராக போய் ஒரு நேவி ஷிப்பில் இறங்குது. அங்கேருந்து ஆஃபீஸர்கிட்ட இந்த மெசேஜை கொண்டு போய் கொடுத்தோடனே டேட் மட்டும் போட்டிருக்கு அதில். ஆக்சுவலாக இந்த டேட்டை பற்றி உனக்கு எதாவது தெரியுமான்னு கேட்ட உடனே தெரியாது அப்படின்றாரு. இந்த டேட்டில் தான் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்காதனால பல இழப்புகளை இழந்தோம், அதனால தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பிளான் என்னென்னா, அந்த சப்மரைன் கிடக்கிற இடம் பனி கட்டி உறைஞ்சி போன ஒரு இடம், மேலே வந்து ஒரு 500 மீட்டருக்கு ஃபுல்லாக பனி உறைஞ்சிருக்கு, கடல் மேலே இந்த சர்ஃபேஸ் மட்டும் உறைஞ்சிருக்கு நார்த் சைடில். இவர் போய் உள்ளே உடச்சி எடுத்தாலும் ரிட்டர்ன் வரும்போது ஹை ப்ரெஷர்னால இவர் பாதிக்கப்படுவார். அதனால் டீகம்ப்ரெஷன் சேம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அதே மாதிரி அவங்க டீமும் ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் போட்ட பிளானை இந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நேஷனல் செக்யூரிட்டி டீம்லேருந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்களை கேட்காம எதுவும் கொடுத்துருக்கூடாது, அவனை நம்பி ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னோட ஹெலிகாப்டர், என்ன பண்ண எனக்கு தெரியும், நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச விரும்பல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறானுங்க. நம்ம ஹீரோட டீம் அந்த நார்த் போல் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான ரெக்கார்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனால் ஃபைல்ஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. பரவாயில்ல அந்த பழைய ரெக்கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி பெஞ்சு கேட்டவுடனே, உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை தான், ஒரு டீம் வந்தாங்க மொத்தமாக எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ என்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடியே இன்னொரு டீம் இந்த ரெக்கார்டை தேடி வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்த இடத்துல சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஈத்தனை கூட்டிகிட்டு போய் அமெரிக்கன் சப்மரைனில் ட்ராப் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த ஆஃபீஸர். அதே மாதிரி போய் தேடினா அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு சிக்னலும் அவங்களுக்கு கிடைக்காது. பக்கத்தில் ரஷ்யன் நேவி வேற இவங்களை வார்னிங் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்கள் அந்த இடத்துல திரும்புங்கன்னு சொல்லிட்டு. அதனால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஈத்தன்
எதுவுமே யோசிக்காமல் ஓடி போய் நடுக்கடலில் குதிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே வந்து யூஎஸ் சப்மரைனில் இருக்கவங்க அவரை ஷாக் கொடுத்து அப்படியே அந்த ஷிப்குள்ளே தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அவரை நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே வர இந்த ஆஃபீஸரு சரி ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் இவர் கொஞ்சம் வெறப்பாகவே பார்த்துட்ருக்காரு. சரி உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு சப்மரைனுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் படி அந்த சப்மரைன் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதை லொக்கேட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஒரு ஸ்டேஷனை காட்டி இந்த இடத்து பக்கத்தில் இருக்க இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சப்மரைனை நம்ம டிரெக்ட் பண்ணியிருக்கு, நேற்று காலையில் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் பாயிண்ட் பண்ணி கேட்குறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லொக்கேஷனை கூப்பிட்டு போகிறதுக்கு அவரும் ஒத்துக்கிறாரு. அங்கே இருக்க ஒரு ஆல்ரெடி யூஎஸோட சீக்ரெட் லேபில் ஒர்க் பண்ணிருந்தாரு. அவர் வந்து இவர்கிட்ட மட்டும் நான் ரகசியம் சொல்கிறேன், ஆக்சுவலாக நான் அந்த இடம் எனக்கு கரெக்டாக தெரியும், எக்ஸாக்டாக அந்த ரெக்கார்டை இவங்கள்ட்ட இருந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்சில் நோட் எழுதி இவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்க ஒய்ஃபை வந்து நான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறதுக்காக கொடுக்குறாரு. கூடவே இவங்களும் போகிறாங்க. அதுக்கப்புறம் போன இடத்துல எப்படியே அட்டாக் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாறி மாறி இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வழியாக இவங்களை போட்டு தள்ளிட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஈத்தனை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஷிப்புக்கிட்ட போனால் பின்னாடியே ரஷ்யன் ஷிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பின்னாடி இருக்குது ரஷ்யன் ஷிப்பு, இது எல்லை பகுதின்றதுனால இதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே அது சப்மரைனை ஸ்டேஷன் பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் சடனாக திருப்பிடுங்க, நான் அந்த இடத்துல நான் குதிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி ஈத்தன் கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அதை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடில் அந்த ஆஃபீஸரோட ஒய்ஃபு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களையும் வண்டி ஓட்டிக்கிட்டு நம்ம கிரேஸையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஈத்தன் அந்த இடத்துல குதிக்கிறாரு. எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உடஞ்ச சப்மரைனுக்குள்ளே போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கீயை எடுத்துறாரு. ஆனால் ரிட்டன் வரும்போது அவரோட சூட் அந்த சப்மரைனுக்குள்ளே மாட்டி கிழிஞ்சிருது. சூட் எதுவும் இல்லாமல் அவ்வளோ ஆழத்தில் அவர் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அப்படியே உடஞ்சி கிடக்கிறாரு. என்னடா ஆச்சு நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் கிரேஸ் தான் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. பக்கத்துலேயே அந்த டீகம்ப்ரெஷன் சாம்பரும் இருக்குது. சாம்பரை வச்சு அவங்கள எப்படியோ காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க போல். அதுக்கப்புறமா இவரை பார்த்த உடனே ஜாலியாக பேசுகிறாரு. இவர் அந்த பழைய யூஎஸ் ரெக்கார்ட் ரூமில் வேலை பார்த்துருப்பாரு. அவர் வேலை போனதுக்கு காரணமே நம்ம ஈத்தன் தான். அதை சொல்லி சாரி கேட்குறாரு. அவர் பரவாயில்ல ஒன்றும் இல்லை விடு, அங்கேருந்து வெளியே வந்ததுனாலே என்னவோ இப்போ தான் என் வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாரு. அவர் அங்கே விட்டுட்டு போன அந்த கத்தி அத்தனை வருஷம் கழித்து அவர்கிட்டே கொடுக்குறாரு. இப்போ ஆக்சுவலாக அந்த இன்டிட்டியோட சோர்ஸ் கூட அவர் போய் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு டேட்டா சென்டருக்குள்ளே அந்த என்டிட்டியை போடணும். ஆனால் டேட்டா சென்டருக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா இந்த மொத்த உலகத்தோட கண்ட்ரோலும் அந்த என்டிட்டி கிட்ட போயிடும். எப்போ வேணால் அது அணுகத்தை லான்ச் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இந்த வில்லன் கையில் அந்த பாய்சன் இருக்குது. இப்போ இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. டேட்டா சென்டர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டேட்டா ஸ்டோரேஜை வடிவமைச்சு கொடுத்துட்டு தான் நம்ம லூத்தர் இறந்துருக்காரு. இந்த டேட்டா சென்டர் மாதிரியே அதை நினச்சிட்டு என்டிட்டி உள்ளே போகும். ஆனால் இந்த குட்டி ஸ்டோரேஜுக்குள்ளே அதை மாட்டிக்கும் அப்படின்றதான் இவங்க பிளானாக இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து இந்த சோர்ஸ் கோடை அந்த வில்லன் கையில் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி டீம் மெம்பர்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. எல்லாரும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டேட்டா சென்டருக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இந்த கேப்லேயே லாஸ்ட் ஒரே ஒரு கண்ட்ரி யூஎஸ் மட்டும்தான் அதை நியூக்ளியர் வெப்பனோட கண்ட்ரோலை இழக்காமல் இருக்குது இன்னும். அதனால் நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லி டீம் மெம்பர்லாம் அவங்கள பிரசிடெண்ட்டை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கடைசியில் லான்ச் பண்ண மாட்டேன், நடக்கிறது நடக்கட்டுன்ற மாதிரி அப்படி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டேட்டா சென்டருக்குள்ளே போன நம்ம ஹீரோ வழக்கம் போல் அந்த வில்லன் ஒரு இடத்துல பாம்பு செட் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அந்த சோர்ஸ் கோடை எடுத்து வில்லன் கையில் கொடுக்கலாமேன்னு போகிற டைமில் கரெக்டாக கவர்மெண்ட்டோட ஆளுங்க வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இதுதான் அந்த சோர்ஸ் கோடுன்னு தெரியாது. இது என்னன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் இவங்க யாருமே அதை பற்றி வாயை திறக்கலை. அதுக்கப்புறமா அவராக ஒரு முடிவுக்கு வராரு. அவர் கழுத்தில் இருந்த அந்த பாய்சனை பார்த்துட்டு இதை அண்டையும் எடுத்து ஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே வில்லனோட ஆளுங்க துப்பாக்கியில் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துட்டு கலைஞ்சு ஓடிடுறாங்க. இப்போது இந்த பாம்பு இந்த இடத்துல வெடிச்சிச்சுன்னா டேட்டா சென்டரே வீணாக போயிடும். அதனால் வந்து பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு மற்றவங்களும் டேட்டா சென்டரில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்களும் இங்கே இருக்க சொல்லிட்டு நம்ம ஈத்தன் கிளம்புறாரு. அந்த வில்லன் வந்து அந்த இடத்த விட்டு கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறான். அவனோட பிளான் என்னன்னா அங்கே ஒரு பிளேன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே அவன் மட்டும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கவர்மெண்ட் ஆளுங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அங்கங்கே துப்பாக்கியில் சுட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஈத்தன் வில்லனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அவர் அங்கே போகிறதுக்குள்ளேயே அந்த வில்லன் பிளேன் எடுத்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். பின்னாடியே போகலாம் இன்னொரு பிளேன் பின்னாடி அவர் ஏறிக்கிறாரு. மேலே தாண்டி அதை ஓட்டிக்கிட்டு போன ஆள் மூஞ்ச உடச்சி இவர் இப்படியே உள்ளே ஏறி உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம பெஞ்சியை காட்டினா அவருக்கு பயங்கரமாக குண்டடிப்பட்டிருக்கு. நான் எப்படியாவது சொல்கிறேன், அதை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறத பாரு அப்படின்னு சொல்லி
கிரேஸ் அனுப்புகிறாரு. அவங்களும் பெஞ்சி சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பில் அந்த டீமில் இருக்க இன்னொரு பொண்ணு இவர் சொல்ல வைத்தியமும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஈத்தன் ஒரு வழியாக ஃபாலோ பண்ணி வில்லன் பக்கத்தில் நெருங்கிறாரு. ஆனால் அவரை டச் பண்ணவே முடியல. ரொம்ப கீழே மேலே பறந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இவங்க அங்கே இருந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியாக வில்லனோட பிளேனுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லனை அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பாய்சனை இவர் கையில் எடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிளேனும் பற்றிக்குது. அப்புறம் பாராஷூட்டோட குதிச்சு அவர் அந்த சோர்ஸ் கோடையும் அந்த பாய்சனையும் கனெக்ட் பண்ணிடுறாரு. இங்கே அதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம கிரேஸு அங்கே க்ரீன் லைட் எரிஞ்ச உடனே கரெக்டாக அந்த என்டிட்டியை பாக்ஸ்குள்ளே அடைச்சிட்றாங்க. ஒரு வழியாக அவங்க நினச்ச மாதிரி என்டிட்டியை ஏமாற்றி இதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. அவங்க அந்த சைடு பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்றத தெரிஞ்ச அந்த பிரசிடென்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடைசியாக இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண அந்த பாய்சன்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது. அது நம்ம லூத்தர் வாய்ஸ் தான். நீ இந்த உலகத்துக்கு தேவை ஈத்தன், கண்டிப்பாக நீ இல்லாமல் இந்த உலகம் இல்லை. எத்தனையோ தடவை டீமை காப்பாற்றுறதுக்கு நிறைய தியாகம் செஞ்சுருக்க, இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒன்றையே தியாகம் செஞ்சுருக்க, கண்டிப்பாக நீ இந்த உலகத்துக்கு தேவை ஈத்தன் அப்படின்ற மாதிரி அவரோட கடைசி வாய்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிருது. அந்த இடத்துக்கு வந்து அவரை லொக்கேட் பண்ண கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆளுங்க அந்த எரிஞ்சு போன டேட்டாவை வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கையில் கொடுக்கக்கூடாதுன்றதான் நம்ம ஹீரோட எண்ணமாகவும் இருந்துச்சு. கரெக்டாக அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அதை கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஈத்தன் வழக்கம் போல் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சே வாழ்கிறாங்க. டீம் எல்லாரும் கரெக்டாக ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. பார்த்து எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. என்டிட்டி அடங்கின சின்ன பாக்ஸ் நம்ம ஈத்தன் கைக்கு வந்து சேருது. பார்ப்போம் இதை வச்சு அடுத்த பாட்டை லீட் பண்ணுறாங்களா அப்படின்றத. அதுக்கப்புறம் நம்ம டீம் அப்படியே வழக்கம் போல் கலைஞ்சி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்படி இந்த படத்தை இதோட கட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு என்ன மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு படத்தில் வந்து சந்திக்கிறேன்.